வணக்கம். தற்பொழுது வரவேற்பின் சாமரம் வீச கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் தங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நமது மதுரை சங்கங்கள் பிறந்த நிலம், தமிழ் முதிர்ந்து நின்ற நிலம், பாட்டும் பண்பும் பொங்கிய நிலம். அப்படிப்பட்ட நிலத்தில் இன்று ஒரு பொற்கதிர் பெண் விளக்காக நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் இந்த மேடை ஒரு புதிய ஒளியை அணிந்து நிற்கின்றது. ஆம், அந்த ஒளிக்கு காரணம் ஒரு பெண் ஆளுமையின் வருகை என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அருமை, அறிவு, அழகு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை செம்பொருளாக கொண்டு உலகத்தமிழ் சங்கத்தை வழிநடத்தி வரும் தமிழின் மகளாகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் பெண்களின் பெருமை சின்னமாகவும் விளங்கும் உலகத்தமிழ் சங்க இயக்குனர் டாக்டர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நெஞ்சார வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் எமது நூலகத்தின் சீஃப் லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டாக்டர் தினேஷ்குமார் சார் அவர்களையும், டெப்டி சீஃப் லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டாக்டர் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நூலகம் என்பது வெறும் புத்தகத் தளம் அல்ல, மனதை மலரச் செய்யும் சிந்தனை தோட்டம். அறிவு தேடும் ஒவ்வொரு வாசகரும் இந்த தோட்டத்தில் மலர்கின்ற அழகிய பூக்கள். அத்தகைய வாசக பெருமக்களாகிய உங்களை நூலகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளையும் வரவேற்கின்றோம். தற்போது உலகத்தமிழ் சங்க இயக்குனர் அம்மா அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சீஃப் லைப்ரரியன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி ஐயா. அறிமுக உரை. சொல்லின் செல்வி, சொல்லுக்கரசி, தமிழ் புயல், நாவுக்கரசி, நற்றமிழ் நாயகி, தமிழ் சுடர், தமிழ் மாமணி என போற்றப்படும் டாக்டர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்கள் பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், பெண்ணியவாதி என பன்முகத்திறன் படைத்தவர். இவர் சென்னையில் மீர்சாகிப்பேட்டையில் பிறந்தவர். இவர் 2 சகோதரர்கள் 2 சகோதரிகளுக்கு நடுவில் 3வது பிள்ளையாக பிறந்தவர். இவர் தந்தை உருது கவிஞர் ஆவார். மீர்சாகிப்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த இவர் தனது பேச்சு திறமையால் 1500 மேடைகள் ஏறி 500க்கும் மேற்பட்ட பரிசுகளை வென்றுள்ளார். 15 வயதில் தொடங்கிய அன்னாரின் இந்த மேடை பயணம் 35 ஆண்டுகளாக இன்றளவும் தொடர்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ், உருது, இந்தி, அரபி என 4 மொழிகளில் புலமை பெற்ற இவர் திரு கீரன், திரு குன்றக்குடி அடிகளார், திரு வலம்புரி ஜான், திரு சாலமன் பாப்பையா, திரு அவ்வை நடராஜன், திரு தமிழறிவி மணியன், திரு அப்துல் காதர், திரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்ற முன்னணி பேச்சாளர்களின் பாராட்டை பெற்றவர். தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் நடைபெற்ற கம்பன் கழக பட்டிமன்றங்களில் பேசி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தவர். தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி, நீதிபதி பஷீர் அகமது மகளிர் கல்லூரிகளில் தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றியவர். கல்லூரி எனும் சிறு கூட்டினை தாண்டி உலகத்தமிழ் சங்க இயக்குனர் என்னும் பதவியில் உலகத் தமிழர்களுக்கு தமிழ் தொண்டாற்றுகின்றார். மேலும் பார்க்கர் என்னும் தமிழியல் ஆய்வு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் உலகின் பல நாடுகளுக்கு சென்று உரையாற்றியுள்ளார். அமெரிக்கா, ஐரோப்பா, பாரிஸ், துபாய், பாங்காங், அரேபியா, பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தமிழின் குரலை பரப்பியுள்ளார் என்பது தமிழ் மீது இவருக்கு இருக்கும் பற்றினை காட்டுகிறது. தமிழில் 7 நூல்களுக்கும் மேலே எழுதிய இவர் தனது பிறந்த இடத்திற்கு மரியாதை சேர்க்கும் விதமாக மீர்சாகிப்பேட்டை என்ற நாவலையும் எழுதியுள்ளார். நமது ஆளுமை அவர்கள் விஜய் டிவியின் சிறந்த விவாத பேச்சாளர் விருது, ராஜ் டிவியின் சிறந்த கொள்கையாளர் விருது, ஆச்சி மனோரமா வாழ்நாள் சாதனையாளர் விருது, பாரதி விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். இவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமல்ல, பெண் விடுதலை, சாதிய விடுதலை, குழந்தைகள் கல்வி, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வு என தனது பேச்சின் மூலம் குரல் கொடுப்பவர் ஆவார்.
அன்னாரின் இலக்கிய பயணத்தின் நோக்கம் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், சீராபுராணம், தேவாரம், திருவாசகம் என போன்ற இலக்கியங்களில் நமது சமூகத்திற்கு தேவையான பொக்கிஷங்கள் அனைத்தும் உள்ளன என்பதை இளைய தலைமுறைக்கு எளிமையாக எடுத்து சென்று சேர்ப்பதே ஆகும். ஆகவே நமது முன்னோர்கள் விட்டு சென்ற பொக்கிஷங்களில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு முத்துமாலையாவது அடுத்த தலைமுறைக்கு அளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த உந்துதலே அம்மாவின் இலக்கிய பயணத்தின் நோக்கமாகும். எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றால் மட்டும் இந்த உயரத்தை அடைந்துவிடவில்லை. தனக்கு ஏற்பட்ட எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து களத்தில் நின்று உழைப்பை வேறாக்கி வெற்றியை மலராக அணிந்தவர். வெளிச்சம் தேடும் கண்களுக்கு ஒரு மெழுகுவத்திரி போதும், ஆனால் வழி தேடும் தலைமுறைக்கு ஒரு முன்னோடி தேவை. ஆம், அந்த முன்னோடி தான் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பர்வில் சுல்தானா அம்மா அவர்கள். அம்மா அவர்களை மேடைக்கு உரையாற்ற அழைக்கின்றேன். தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மன்னம் வாடி துன்பமிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் புரிந்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி, கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் விழுவேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பொது நூலக இயக்ககம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை நூலக வார விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில், இறகுகள் இணைந்தால் தான் சிறகாகும் என்கின்ற தலைப்பில் உங்கள் முன்னால் பேசுவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதும் நான் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். அந்த சொல் எங்கே இருக்கிறது? ரொம்ப சூட்சுமமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் இந்த தலைப்பிற்குள் நுழைகிறேன். சொல் நம்மை வந்து சேரும். அப்படி சேர்கின்ற பொழுது நாம் அந்த சொல்லுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு நிலையில் நமக்கான சொல் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது நாம் அந்த சொல்லை சரியாக உள்வாங்க தயாராக இல்லை என்றால் அந்த சொல் கடந்து போயிடும். மறுபடியும் நீங்கள் இந்த மனநிலையில் இருக்க அந்த சொல் வந்து உங்களை சேர, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ 30-40 வருஷம் ஆயிடும். எந்த காலத்தில் நமக்கானது வந்து சேரப்போகிறதோ அதற்கான விழிப்புணர்வுடன் நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கும் வெற்றியை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். இங்க பல வகையான மக்கள் இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கிறீர்கள். வயது நிலையில் பல்வேறு மாற்றங்களுடன் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்குமூலம் ஒரு வயதுக்குரியவருக்கு வேறு விதமாக புரியும், ஒரு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேறு விதமாக புரியும். இந்த நூலக வார விழாவை பள்ளிக்கூட குழந்தைகளை அழைத்து நடத்துவது, அதுவும் இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கு உங்களை இங்கே வரவழைத்து உட்கார வைத்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒருத்தரை பேச வைத்து அதன் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவதற்கு யாரோ ஒருவர் இதை முடிவு செய்திருக்கிறார்.
அந்த முடிவுகளை அவர் எடுத்து அந்த செயல்பாட்டை செய்வதற்கு எத்தனையோ புள்ளிகளில் பலர் வேலை செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் இதோ இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சொல் உங்கள் மனதிலே விழுந்து விதையாக விழுந்து விருட்சமாக வந்துவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த சொல் உங்களை வந்து சேருகின்ற பொழுது உங்கள் கவனம் சிதறும். அப்படி கவனம் சிதறுகின்ற பொழுது சொல் நம்மளை கடந்து போயிடும். அப்போ இவங்க செய்கிற எல்லா முயற்சியும் வீண். ரொம்ப உதாரணமாக சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன்னா மேடையில் நாற்காலிகளை நகர்த்தி போட்டாங்களா, நான் ஏன் பேச்சை நிறுத்தினேன்? ஏன் தொடங்கலை? யாருடைய கவனம்? அப்போ நான் சொல்கிறது உண்மைதான். ஒன்றும் இல்லை. இந்த அம்மாவை இங்கே ஒருத்தங்க நின்றுட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியாது, இந்த ஓரத்தில் நின்றுட்டுருக்கு. திடீர்னு வெளிப்பட்டு நேராக அப்படி நடந்து வந்து இங்கே உட்காந்துருக்கிறவங்க காதில் ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து இங்கே நின்று பேசுகிறதுக்கு என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகள் கையில் பிடித்து கொண்டு இங்கே உட்கார்ந்து உங்களுக்காக பேசிகிட்டு இருப்பேன். இந்த அம்மா போய் அங்கே ஒரு வார்த்தை சொல்லும். நாம் சாவுற வரைக்கும் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்கங்கிறது நமக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் கவனம் முழுக்க அங்கே தான் இருக்கும். இங்கே மைக் போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் நான், அதில் கவனம் போகாது. இப்படி தொடங்குகிறேன். சிறிய சிறிய இறகுகள் என்கின்ற கவனத்தை நீ சேர்த்து கொண்டால் வானம் என்கின்ற வெளியில் நீ பறப்பதற்கான அந்த பெரும் சிறகு உன்னை வந்து சேரும். ஒன்றை தவற விட்டாலும் பறக்க முடியாது, அதனுடைய ஆயுள் குறையும். ஒவ்வொரு இறகாக சேர்ந்தால்தான் சிறகு. இப்படி சொல்கிறேன், வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கை தூக்கினா போதும். இரு, இன்னும் சொல்லலை, சொன்னதுக்கப்புறமா கை தூக்குங்க. என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியுது சார். நான் ஒன்று சொல்லட்டுமா? கையை கிளப்படும். இதை நினைத்து நான் கவலைப்படுவதா, இதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைவதா? எதில் பார்த்துருக்கீங்க? யூடியூப் உங்கள் வீட்டில் எந்த கேட்ஜெட்டில் வரும்? புரியுதா? நாம் ஏன் வார விழாவை நூலகத்தில் கொண்டாடுறோம்? இப்போது உங்களை நான் வந்து சேர்ந்திருக்கிறேன், என்னை போல பல 100 பேர் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறார். என்ன உங்களுக்கு ஃபோன் மூலமாக எத்தனை வருஷமாக தெரியும்? 2 இயர்ஸாக தெரியும். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். என்னை இங்கே அறிமுகம் செய்த டாக்டர் தங்கம் அவர்கள் சொன்னார்கள், நான் எவ்வளவு ஆண்டு காலமாக பயணிக்கிறேன்னு. 2 ஆண்டுகள் தான் ஆயிற்று உங்களை நான் வந்து சேர்வதற்கு. இந்த ஜெனரேஷனுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வந்து சேர்வதற்கு 33 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். அந்த 33 இறகுகள் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் சிறகு விரித்து நிற்கிறது.
பிள்ளைகளே, சிறிய சிறிய இப்போ மதுரையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறீர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த அவையில் ஒரு 300 250 300 வரைக்குமான மாணவர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு இறகு. இந்த இறகை உங்கள் வாழ்க்கையை பலமாக்குவதற்கான சிறகாக மாற்றுவதற்கு தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியான இறகுகளை தேடி பயணியுங்கள். பல நேரங்களில் எங்கிருந்து வாழ்க்கையை தொடங்குவது என்கின்ற கேள்வியை பலரிடத்தில் நான் கண்டிருக்கிறேன். எங்கிருந்து தொடங்குவது? அந்த புள்ளி எது? நான் இப்படி சொல்கிறேன். ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் நான் திருப்பூரிலே ஒரு கல்லூரியின் வெள்ளி விழாவிற்காக பேச போயிருக்கேன். அவர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிங்க என் பேச்சை. எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் இந்த பயிற்சி இருக்குல்ல, ஒருத்தங்க பேசுகிறாங்க, அந்த பேச்சை கூர்ந்து அவர்களோட கவனித்து அந்த சொற்றொடர்களின் பொருட்களை மனதிற்குள் புரிந்து கொண்டு அப்படியே அதை சிந்தனையாக மாற்றுகின்ற இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எஜுகேஷன், கல்வி. இதைத்தான் வேகமாக பார்க்கின்ற காட்சிகளில் கேட்ஜெட்ஸ் நம்ம கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கு. நிதானமாக ஒன்றை வாசித்து புரிந்து கொண்டு நிதானமாக அதை அந்த சிந்தனையாக அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சி வாசிப்பு மூலமாகவும் கேட்கும் மூலமாகவும் கிடைக்கும். புரியாத மாதிரி இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சொற்கள், வாக்கியங்கள். நின்று அதை புரிந்து கொள்கிறாய்ன்னு வச்சுக்கோ, ஏன் லைஃப்பில் யார் எது பேசினாலும் உனக்கு புரியும். எதுலேயுமே பிளைண்ட் ஸ்பாட் எடுக்க மாட்டேன். உனக்கு எதுவுமே பிளைண்ட் ஸ்பாட்டில் மறைஞ்சு நின்று அச்சோன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கீழே போட மாட்டேன். ஐயோன்னு போய் யாருக்கு மேலேயாவது மோதிக்க மாட்டேன். எங்கேயோ டேங்கர் லாரி உடஞ்சி விழுந்துட்டுருக்கு, டீசல் வழிஞ்சிட்ருக்கு, போய் அந்த டீசலை உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் பிடிக்க மாட்டேன். எங்கோ ஒரு விழிப்புணர்வு உன்னை வரும் என்று சொன்னால் இந்த நிதானம். அதனால்தான் கல்வி. எனக்கு இந்திய நாட்டின் மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் அங்கே பிறக்கலை, நான் இந்த மாநிலத்தில் பிறந்தேன். நான் சொல்கிறேன், எல்லா அம்மாவை விட எங்கள் அம்மா உயர்ந்தவங்கல்ல, அந்த மாதிரி இந்தியாவில் எல்லா மாநிலங்களை விட என் தமிழ்நாடு மாநிலம் உயர்ந்த மாநிலம். ஏன் அப்படின்னா இந்த மாநிலத்தில் தான் இத்தகைய நிகழ்ச்சிகள், இத்தகைய அரசு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வேறு எங்கேயும் இல்லை. நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கோ. எப்படி உனக்கு புரியுதுன்னு தெரியலை, அதை உனக்கு சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, சொற்கள் காலம் உனக்கு தரும். புரிதலை உள்வாங்கிக்கொள். 25 பேருக்கு விருது, 25 பேருக்கு தரும் பொழுது ஒரு 13-14 ஒரு பொண்ணு வரா, மேலே ஏறி வராங்க. அவங்க என்கிட்ட விருது வாங்குறாங்க. வாங்கிட்டு என்னை கடந்து போகும்பொழுது அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க. நான் எதுக்கு விருது வாங்குறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்கள் தெரியும்னு சொன்னேன். அவங்க வர்ம கலைக்கு விருது வாங்குறாங்க. வர்ம கலைக்கான விருது வாங்குற அந்த பெண் என்னிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். முக்கியமாக இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஐ எம் ஒன்லி 20 மேடம். அவள் என்ன சொன்னாள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஐ எம் ஒன்லி 20. வெரி குட்.
இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நாம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதிலையும் மிக புகழ்பெற்ற மாவட்டங்களில் இந்தியாவிற்கே தமிழ்நாட்டின் மூத்த தலைமுறை தமிழ் என்று சொல்லித் தருவதற்கான ஆதாரங்கள் நிறைந்த மாநிலம் மதுரை. நீங்கள் இந்த மதுரையில் பிறந்த பூர்வ குடிகள். யூ born, நீ இங்க பிறந்திருக்கிற. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோ. சீன நாடு இன்னைக்கு ரொம்ப முன்னேறிக்கிட்டே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய புரிதல், ஷார்ப்னஸ். வெரி ஷார்ப், தே ஆர் வெரி ஷார்ப். நான் சரி, இங்கே பறந்துட்டு இருக்குல்ல, அது என்னது? இப்படி சொல்கிறோம்ல, சிட்டுக்குருவியே வச்சுக்கோ. ஏன் சுமாராக தான் வரைஞ்சிருக்காங்க. சிட்டுக்குருவினே வச்சுக்கோ, கார்ட்டூன், அதனால் ஒத்துக்கலாம். சிட்டுக்குருவினே வச்சுக்கோ. நாம் எல்லாம் இதை என்ன சொன்னோம்? சீன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் இது சிட்டுக்குருவியின் படம்னு அது சொல்லும். இது சிட்டுக்குருவி இல்லை. சிட்டுக்குருவி என்பதற்கும் சிட்டுக்குருவியின் படம் என்று சொல்லுவதற்குமான வித்தியாசம்தான் கல்வி. அந்த புரிதலை கையில் எடுத்துக்கொள். ஒவ்வொரு இறகாக சேர்த்துக்கொள், சிறகு வரும். அப்போ நான் சொன்னேன், ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க, என்னை எத்தனை பேருக்கு தெரியும்னு உடனே ஒரு அக்கா ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துட்டு எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நின்று பார்த்தா 5 பேருக்கு என்ன தெரியல. ஸோ டோன்ட் ஜென்ரலைஸ்ட். ஜென்ரலாக ஒரு விஷயத்த சொல்லாதீங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் மாணவ கண்மணிகளிடத்தில், நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், ஸ்டே ஸ்பெசிஃபிக், ஸ்டே அலர்ட், பி அவேர். இந்த ஸ்டே அலர்ட், பி அவேர், இதில் தான் மிஸ் ஆகுது. இறகுகள் மிஸ் ஆகிற இடம் அது. இந்த ஷார்ப்னஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பாரு, I know less, but I understand more. நான் தெரிந்து வைத்திருப்பது கொஞ்சம்தான், ஆனால் எனக்கு நிறைய புரியும். புரிதலை விரிவாக்கிக் கொள்ளுங்கள். அவள் சொன்னாள், I am only 20. நான் வெறும் 20 வயதுக்காரி. அப்போ அவ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? இருங்க 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 நீங்கள்லாம் சொல்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் புரியுதுல்ல, வயசு புரியுது. நமக்கு இந்த வயசில் புரிகிறத அதுங்களுக்கு அந்த வயசில் புரிஞ்சுதுன்னா, இந்த வயசில் நாம் படுற கஷ்டத்தை அதுங்க நம்ம வயசுக்கு வரும்போது படாது. அதனால தான் அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறேன். புரியுதா? ஐ எம் ஒன்லி 20 அப்படின்னு அவ கடந்து என்ன போறான்னா, ஷீ எக்ஸ்பெக்ட்ஸ் அ எக்ஸ்ட்ரா சாக்லேட். இங்கே இருக்கிறதெல்லாம் 30, 35, 40, 45, 50, 55 எல்லாம் வாங்குது. இதுங்க எல்லாத்துல விட நான் சின்ன பொண்ணு. ஸோ there is a privilege. எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் கொடு என்று அந்த பெண் என்னிடத்தில் கேட்கிறாள். அந்த பெண்ணை நான் நிறுத்தினேன். இன்னைக்கு நீங்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது இறகு அல்ல, பல இறகுகளை சேர்த்து சிறகடித்து பறந்துட்டு வெளியில் போகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பேச்சில் அந்த பெண்ணிடத்தில் நான் கேட்ட வெளிப்படையான கேள்வி ஒன்று, எத்தனை வருஷமா நீங்க வர்மக்கலையில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள்? அதற்கு அந்த பெண் தந்த பதில், நான் 5 வயதிலிருந்து தொடங்கி இருக்கிறேன். அப்ப எத்தனை வருஷம் பிராக்டிஸ்? இட்ஸ் a rich experience. 15 வருட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ஐ எம் ஒன்லி 20 நீ சொல்லக்கூடாது.
முத்தமிழறிஞர் கலைஞர் என்கின்ற ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் வாழ்ந்த பூமி. அவர் பெயரில்தான் இந்த கட்டடம். அந்த மனிதர் தன் வாழ்க்கையின் சுதந்திரத்தை தேடி, கல்வியை தேடி, ஒன்றும் இல்லைங்க, நான் 2 பேரை சொல்றேன். திருக்குவளையில் அவரை ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்னாங்க. என்ன பண்ணார் தெரியுமா? அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. என்னை சேர்த்துக்கலன்னா இந்த குளத்தில் விழுந்துருவேன்ட்டு பயமுறுத்தி இருக்காருங்க. அப்போ அவர் வயசு 10. 13 வயதில் சுதந்திரத்தை தேடி வீட்டை விட்டு புறப்பட்டார். 16 வயதில் தன்னுடைய அரசியல் கொள்கைகளை அவர் தனக்கானதாய் நிர்ணயித்து கொண்டார். சும்மா இல்லை இந்த வரலாறெல்லாம். நீங்கள் நினைக்கிறீங்கல்ல சின்ன பிள்ளைங்கன்னு, ஒன்றும் இல்லை. சாணக்கியன்னு ஒருத்தர் தான் தெரியுமா? தர்க்க சாஸ்திரம் எழுதின சாணக்கியன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாணக்கியனுடைய அந்த சொல். ஒரு சொல்ல நான் எப்போவுமே அந்த தர்க்க சாஸ்திரத்தை படித்ததுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மறக்கவே மாட்டேன். முன்கூற்றை பின்கூற்று வெல்லும். 2 இட்லி சாப்பிட்டு போ. வேணாம். ஏன்? பசிக்கலை. டைம் 8. 10 மணிக்கு இட்லி எங்க? பசிக்குது. பசிக்கலைன்னு சொன்ன முன்கூற்றை பின்கூற்று வெல்லும். இப்போ நீ என்ன சொல்றியோ அதுதான் மேட்டர். இப்போ நீ என்ன மனசில் நினச்சிருக்கியோ அதுதான். இப்படி சொன்ன சாணக்கியன் கல்வி கற்க செல்லும் பொழுது சாணக்கியனுடைய கைரேகையை பார்த்து, உன்னிடத்தில் கைரேகை இல்லை, கல்வி கற்பதற்கான கைரேகை இல்லை, அதனால் உனக்கு நான் பாடம் சொல்லித்தர முடியாது என்று அவருடைய குருநாதர் அவருக்கு கல்வி கற்பிக்க மறுக்கிறார். இந்த சின்ன பையன் சாணக்கியன் என்ன பண்ணார் தெரியுமா? தன் இடுப்பில் வைத்திருந்த குருவாளை கையில் எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் காட்டும் பொழுது, எங்கே இருக்கணும் சார் அந்த ரேகை, எங்கே இருக்கும்? இப்படி இருக்கும்னு அவர் எங்கேயோ காட்டுறார். உடனே தன் குருவாளை எடுத்து அங்கே வெட்டி விட்டு, இப்பொழுது இருக்கிறதா ரேகை, நான் படிக்கலாமா என்று கேட்டவர் சாணக்கியர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குதானே? எங்கே அறிவு இருக்கிறதா என் பிள்ளைகளை தேடி சென்று பறவைகள் போல எங்கே இறை கிடைக்குமோ, எங்கே உங்களுடைய தலைமுறை விருத்தியாகுமோ தேடி சென்று விடுங்கள். அதற்கு இறகுகள் தேவையில்லையா? அதற்கு சிறகுகள் தேவையில்லையா? அதைத்தான் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு சொன்னால ஐ எம் ஒன்லி 20ன்னு, நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, டோன்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ ஆர் ஸோ ஸ்மால். இட் இஸ் இனஃப். நான் ரொம்ப குட்டி பாப்பா. எத்தனா படிக்கிற? பெரிய வயசு 16. இவ்வளோ பெரிய வயசு தெரியுமா அது? இன்னொரு விஷயமும் உனக்கு நான் சொல்லிடுறேன், அது நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன் பர்த்டே கொண்டாடுறோம்? ஏன் பர்த்டே கொண்டாடுறோம்? வயசு எல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் புரியலையே எனக்கு. நம்ம ஆயுள் குறையக்கூடாதுன்ட்டு பர்த்டே. பெரியவங்கெல்லாம் கவனிச்சுக்கோங்க, எப்படி த்ரெட்டன் பாருங்க. எங்கள் அம்மாலாம் என் பர்த்டே கொண்டாடினதே கிடையாது. பர்த்டே ஏன் கொண்டாட தெரியுமா? இன்றைக்கி சொல்லி போகிறேன். ஆங்கிலேயன் அதை கரெக்டாக செய்கிறான். ஒரு தீபத்தை ஏற்றிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னு அமைச்சிடுறான், ஊதிடுறான், முடிச்சுக்கிறான். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் நீ 16 வயது அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தை ஏற்றி அதை ஊதுனா 15 வருஷம் உயிரோடு இருந்திருக்கேங்கிறத கொண்டாடுற. ஏன்னா உன் அளவில் யாரோ இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரமாக 15 வயசெல்லாம் கடந்துட முடியாது. நேற்று ராத்திரி இருந்த 5 லட்சம் பேர் இன்றைக்கி காலையில் இல்லை.
வயது வித்தியாசம் இல்லாமல் இல்லை, நீயும் நானும் இருக்கிறோம், அதை கொண்டாடுறது தான். எல்லாவற்றுக்குமான விளக்கங்களை அடிப்படையில் புரிந்துகொள், வித்தியாசமாக புரிஞ்சுக்கோ, அதனுடைய பின்பக்கத்திற்கு போய் புரிஞ்சுக்கோ. நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே எந்த வருஷம் பிறந்தவங்கப்பா? 13 2009 9-10. ஓகே ஓகே, அப்படியே இல்லை. இங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறேன். இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு இருக்குது தெரியுமா? ஏன்னா சும்மா இந்த மேடத்தை இப்படி நகர்த்துறோம், நீங்கள் முற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழியில் ஆண்டி நகர்ந்து இடம் கொடு. உன் வயசில் அதுக்கு தங்கச்சி இருக்குது, ஆனால் அக்கான்னு சொல்ல மாட்டீங்க, ஆண்டி. கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா பாட்டி. இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, ஐ எம் ஒன்லி 20, அந்த தன் வயதினுடைய குறைவை, தமிழ் மரபு என்ன தெரியுமா? மூத்தோர்களை கொண்டாடுகின்ற மரபு தான் தமிழ் மரபே தவிர இளையவர்கள் மூத்தோரை பார்த்து கற்றுக்கொள்ளுகின்ற மரபு, மூத்தோர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற மரபு தமிழ் மரபு. இளைஞர்களை போற்றுவோம், ஆனால் மரியாதை கொடுப்பது என்பது மூத்தோர்களுக்கு கொடுப்போம். கல்வியாளர்களுக்கு மூத்தோர்களை விட கூடுதலாக மரியாதை கொடுப்போம். இதுதான் தமிழ் மரபு. உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் தலையில் இந்த பேய் ஏறி இருந்ததுன்னா, நான் சின்ன பொண்ணு, ஐ எம் ஸோ யங், ஐ எம் அ கேர்ள், அதெல்லாம் அந்த ஓடெல்லாம் உடச்சிரு. வந்துட்டல, 10th பாஸ் பண்ணிட்டல, 2 வருஷம் பொறுத்துக்கோ. அடுத்த எலெக்ஷனில் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி ஓட்டு போடலாம். சரியா? நீ அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிற. இந்தியாவை, இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று சொல்லக்கூடிய அந்த தகுதிப்பாட்டை அவர்களுக்கு தருவதற்கு நீ கையெழுத்து போடலாம் என்கின்ற அளவிற்கு வயதை நெருங்கி கொண்டிருக்கிறாய். கவனம். அதேபோல் மற்றவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், எந்த ஜெனரேஷனையும் யாரும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். அவரவர்களுக்கு உரிய மரியாதையை அவரவர்களுக்கு கொடுங்கள். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த இறகை உங்களுக்கு நான் தருகிறேன் என்றால், ஒரு காலகட்டம் இருந்தது, 3வது ஆண்டு படிக்கிற மாணவி என்னிடத்தில் பேசிவிட மாட்டாரா என்று அவர் வாசலில் நான் தவம் கிடந்திருக்கிறேன். நான் 1வது ஆண்டு படிக்கின்ற பொழுது, ஏய் போ என்ன எட்டி பார்க்குற அப்படின்னு திட்டுவாங்க அவங்கெல்லாம். இன்றைக்கி காலேஜில் ஃபைனல் இயர் வந்து ஃபஸ்ட் இயர் கிட்ட நிற்கிது, என்னை சேர்த்துக்கோங்களேன். அது சொல்லுது, அக்காங்களுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. இங்கே ஜெனரேஷன் தள்ளிட்டே வருதுங்க. அது எவ்வளோ அபாயம் தெரியுமா? எவ்வளோ பேர் அபாயம் தெரியுமா? அது எல்லா வயதினரும் சேர்ந்து தமிழ் மரபை காக்க வேண்டியது நம்முடைய கடமை. தமிழ் பண்பாட்டை காக்க வேண்டியது நம் கடமை. உன்னுடைய ஜெனரேஷனுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை எப்போவுமே கேட்காத. Turn your age, turn your generation as your social responsibility. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த இளமையான வயதை பயன்படுத்த. அப்போதான் இந்த வயதில் நீ சில பிழைகளை செய்ய மாட்டாய். நான் ஜெனரேஷன் எக்ஸ், எனக்கு அப்புறமா ஜெனரேஷன் ஒய், அது மில்லேனியன்ஸ். அதுக்கு அப்புறமா இருக்கிற ஜெனரேஷன் ஜெட். 2009 வரைக்கும் ஜெனரேஷன் ஜெட். 2010 வந்துட்டேன், நான் பிறந்துட்டேன்னா நீ ஜெனரேஷன் ஜெட் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் ஆரம்பிக்கிறது ஜெனரேஷன் ஆல்ஃபா. நீ ஒன்றும் ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிடாத. 2025 ஜனவரியில் பிறந்துருச்சு ஜெனரேஷன் பீட்டா. ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒவ்வொன்று, நான் தான் குறிப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜெனரேஷன் கிரேட்டஸ்ட்
1901 1927 சைலண்ட் ஜெனரேஷன் சைலண்ட். 1928 1945 பேபி பூமர்ஸ். பூமர் அங்கிள்னு சொல்வீங்களா, அவங்க 1946 to 1964 பேபி பூமர்ஸ். ஜெனரேஷன் எக்ஸ் 1965 to 1980 மில்லியனல் 1981 to 1996. ஜெனரேஷன் ஜெட் ஜென்சி சொல்கிறோம்ல, அது 1997 to 2009. ஜெனரேஷன் ஆல்ஃபா 2010 to 2024. ஜெனரேஷன் பீட்டா 2025 to 2039. ஜெனரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஜெனரேஷன் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் காலத்தை வெல்லக்கூடிய, காலத்தை அறியக்கூடிய பொறுப்புகளுடன் இந்த சிறிய வயதிலேயே உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை பொழுதுபோக்கிலிருந்து அப்புறப்படுத்தி புத்தகங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். காலையில் ஒரு நியூஸ் படித்தேன், ஆச்சரியமான நியூஸ். ஜப்பானில் அவன்தான் அந்த நோக்கியான்னு ஒரு ஃபோனை கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையை நாசமாக்கணும். அங்கே ஜப்பானில் போனால் சார், ஒருத்தங்க கையில் கூட மொபைல் கிடையாதுங்க. ட்ரெயினில் போகிறாங்கல்ல, அவங்க பஸ்ஸில் போகிறாங்களா, கையில் புக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த புக்கை கவர் போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன புக் படிக்கிறாங்கன்னு முன்னால் இருக்கிற ஆளுக்கு சொல்கிறதில்ல. நான் யோசித்து பார்க்குறேன், என்ன கல்ச்சர் இது? வாசிக்கிற கல்ச்சர், படிக்கிற கல்ச்சர். ஜப்பான் நாடு பாருங்க இப்படி இருக்கும். அவனிடத்தில் பார்க்கின்ற ஒற்றுமை போல் உலகத்தில் நீங்கள் வேறு எந்த இனத்திலும் ஒற்றுமையை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒன்று இன்னொன்று நம்பி இருக்கு. அவன் ஜாகிரபிக்கலாகவே ஒருத்தர் நம்பி இருக்கிறவங்க. அவங்க ஒரு ஜப்பானியன் இன்னொரு ஜப்பானியனை விட்டு கொடுக்கவே மாட்டான். நான் இப்படி யோசித்து சொல்கிறேன், குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்ஜெட்ஸை பயன்படுத்துங்க, கேட்ஜெட்ஸ்க்கு பயன்பட்டு போவாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன். இதோ இந்த லைப்ரரியில் எல்லாமே சயின்டிஃபிக் தான், எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கு. எவ்ரிதிங் இஸ் உங்களுடைய அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே வந்துடும். டெக்னாலஜியில் எல்லாமே வருது. டெக்னாலஜிக்கும் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் தொடர்பே கிடையாது. இரண்டையும் நாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. டெக்னாலஜியை பயன்படுத்துங்க, நீங்கள் டெக்னாலஜிக்கு பயன்பட்டு போகாதீங்க. 1000 AI வந்தாலும் யூஆர் ஆர்ஐ, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் ரியல் இன்டெலிஜென்ஸ். ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது புக்ஸ் படிக்கிறல்ல. எனக்கு இப்போல்லாம் என்னை மீறி போய்கிட்டு இருக்கு. உங்களையும் மீறி தான். நான் என்னை என்று சொல்வது நான் பர்சனலாக சொல்கிறேன். இந்த வாழ்க்கையில் நான் விழிப்புணர்வோடு இருந்து என் வாழ்க்கை முழுமையாக நான் வாழ வேண்டும் என்றால் சில பல விஷயங்களை அடிப்படையில் நான் புரிந்து கொள்வது, உடலை, அறிவை, உலகை, BMW அதே தான் பிடிச்சிட்டா. ரொம்ப ரொம்ப நெருக்கமாக உணர்றேன். அதனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் பிள்ளைகளுக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள், உங்களுக்கும் தான் இவர்களை அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப ஆசை குழந்தைகளை எனக்கு. நான் ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் வளர்ந்தவள். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் விரித்து பார்த்தா சிட்டுக்குருவி. ரொம்ப விரித்து உயர்ந்த போது தான் புரிந்து கொண்டேன்,
நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. இனிமேல் புறா சிட்டுக்குருவிலாம் கிடையாது. என்ன போடணும்? அப்படி போடுங்க. உள்ளுவதெல்லாம் பெருசாக யோசிங்க. இந்த ரொம்ப பெருசாக யோசிக்கிறதுல ஒரு திமிர் இருக்கு. பரவாயில்லைங்கிறேன் நான். ஆனால் அது அடுத்தவர்களை அவமரியாதைப்படுத்தாமல் இருந்தால் சரி. உங்கள் திமிர் அடுத்தவர்களை, உங்கள் திமிர் உங்களுக்கானது, உங்கள் மொழிக்கானது, உங்கள் தாய்நாட்டிற்கானது, உங்கள் குடும்பத்திற்கானது, உங்கள் உடலுக்கானது, உங்கள் அறிவுக்கானது. அது அடுத்தவர்களை காயப்படுத்துவதல்ல, அடுத்தவர்களை விட நான் உயர்ந்தவள் என்று சொல்வதற்கல்ல அந்த திமிர். பணிவு என்பது மிகப்பெரிய ஆயுதம். பெரியவர்களிடத்தில் அந்த ஆயுதத்தை, கல்வியாளர்களிடத்தில் அந்த ஆயுதத்தை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அந்த ஆயுதத்தை, பணிவு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது நீ ராஜனாக உயர்கிறாய், நீ அரசியாக உயர்கிறாய். இதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கிற சின்ன சின்ன, நான் இப்போ சமீபமாக கேட்டுட்ருக்கிறேன். உங்கள் எல்லார்கிட்டையும் இல்லாத ஒரு குணம் சொல்லவா? இந்த ஜெனரேஷன் Z அண்ட் ஜெனரேஷன் ஆல்ஃபாக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை சொல்லவா? லீவ் லெட்டர் எழுதுறீங்களா? எழுதுறீங்கல்ல? நீங்கள் அமைதியாக இருங்க. எங்களுக்கெல்லாம் லீவ் லெட்டர் மனப்பாடம். சார் சொல்லுங்கள் சார். யாராவது ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம், ஒரு பொண்ணு எழுதிச்சு, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லீவ் திஸ் காலேஜ் ஃபார் 2 days. சரி எழுதிடுறீங்களா? கடைசியில் யுவர்ஸ் போட்டுக்கிட்ட போகிற. நானும் தேடினேன் எங்கேயாவது ஒபீடியன்ட்லி இருக்குமான்னு. எல்லாம் ஃபெய்த்ஃபுல்லி தான். இந்த டீச்சர்ஸ் வந்திருக்கிறீங்களா, பெரியவங்க வந்திருக்கிறீங்களா, சொல்கிறேன் ஏன் இதுங்க ஒபீடியன்ட்லின்னு எழுதுறது இல்லைன்னு. ஈ முன்னால் வருமா, ஐ முன்னால் வருமாங்கிற ஸ்பெல்லிங் ப்ராப்ளம். அதுவே ஃபெய்த்ஃபுல்லினா 1 L வருமா 2 L வருமா தான் பிரச்சனை. அது ஒரு வாட்டி போட்டாலும் 2 வாட்டி போட்டாலும் ஒன்று தான். நாம் அவ்வளோதான் உண்மையாக இருக்க போகிறோம். ரொம்ப உண்மையாக இருந்தால் 2 L போட்டுக்கலாம், சுமாரான உண்மையாக இருந்தால் 1 L போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் குழந்தைகளை. இன்றிலிருந்து நீங்கள் வகுப்புக்கு வந்துட்டீங்க, நூலகத்துக்கு வந்துட்டீங்க, நூலக வார விழாவுக்கு வந்துட்டீங்க, பர்வீனம்மா பேசுகிறத கேட்டுட்ருக்கிறீங்க. தினேஷ் சார் மாதிரியான, தங்கம் மேடம் மாதிரியான சூப்பரான ஆட்கள் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக மதுரையிலேயே இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன், சில விஷயங்களை மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக கற்றுக்கொள்ளும். அந்த கற்றுக்கொள்ளுகின்ற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். சிறகை விரித்து பறப்பதற்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த டிட்டர்மினேஷனோ கமிட்மெண்ட்டோ எப்படி வரும்னு சொல்கிறேன். நான் 2 விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ எங்கே இருக்க விரும்புகிறாய் என்று நீ நினைக்கிறாயோ நீ அங்கே இரு. பல நேரங்களில் நம்ம எங்கே இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற காட்சியை நமக்கு வர்றதில்லை. நான் இயற்கையை நம்புகின்றவள், இறை நம்பிக்கை கொண்டவள். இறைவன் சாட்சியாக நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ரொம்ப வறுமை, ஒரு வேளை தான் சாப்பாடு, ஒரு வேளை சத்துணவு, வாரத்தில் ஒரு நாள் தான் ஏதோ நல்ல சாப்பாடு கிடைக்கும், குழம்பு மாதிரி ஏதோ கிடைக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 10 வயது முதல் 23 வயது வரைக்கும் தொடருது இந்த வறுமை. ஆனால் அந்த சின்ன வயசுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த வயசில், அந்த 13 ஆண்டுகளில் பெரும் கனவு எனக்கு ஒன்று இருந்தது. என்னன்னு தெரியலை. எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து அது எல்லாமே போய் சிரமப்பட்டவர். நாங்கள் வறுமைக்குள்ளே வந்துட்டோம். மொட்டை மாடியில் ஷீட் வீடு, அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தோம். இந்த 13 வருஷமாக என் நிலைமை அங்கே தான் போச்சு.
அப்போ என் மனசில் மட்டும் என்ன தெரியுமா, ஒரு பெரிய கனவு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, படிச்சிரு வறுமை போயிடும், படிச்சிரு நினச்சதெல்லாம் வாங்கலாம், படிச்சிரு படிப்பை மட்டும் விட்டுறாத. தொடர்ந்து என் தாய் சொல்லி கொண்டு இருந்தார். என் அண்ணன் கேட் இன்ஜினியர், எங்கள் அக்கா MBA, என் தங்கை MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நான் PhD டாக்டரேட், என் தம்பி MSc MTech, அமெரிக்காவில் சிட்டிசனாக இருக்கான். எங்க வறுமையான சூழ்நிலைங்க. உங்களை மாதிரிலாம் யூனிஃபார்ம்லாம் இந்த வயசில் கிடைக்கவே கிடைக்காது. இல்லை, அந்த வறுமையான சூழ்நிலையில் கூட 15-16 வயதில் நான் இயற்கையை இறைவனை சாட்சியாக வைத்து சொல்கிறேன். அந்த 16-17 வயசில் என் மனசில் ஒரு காட்சி. எங்கள் அப்பாவனுடைய பழைய ஆஃபீஸ் போய் பார்த்துருக்கேன். நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 9 வயசில் பார்த்தது. இப்படி துந்துலாவாக இருக்குது. துந்துலாங்கிற உருது சொல்லிட்டேன். புகை படிஞ்சு இருக்கு. ஆனால் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் இப்படி பாதி வெட்டிடு, இதே அமைப்பு தான், இதே கலர் தான், பாதி வெட்டிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய சேர், அதில் ஒரு பெரிய ஒயிட் டவல், அந்த ஒயிட் டவலில் முன்னால் பெரிய டேபிள், ரவுண்ட் டேபிள், அதுக்கு முன்னால் 10 சேர், இந்த மாதிரி பிளாக் சேர் 10 சேர். நான் அந்த ஒயிட் டவல் போட்ட சேரில் உட்காந்துட்ருக்கிறேன். எப்போ காட்சி இது? உன் வயதில் உட்காந்துட்ருக்கிறேன். வெளியில் கிளம்பி வரேன். வெளியில் வாசலில் 3 அலுவலக பணியாளர்கள். காட்சி. அப்படியே வெளியில் நடந்து வரேன். போர்ட்டிக்கோவில் எனக்கான வெள்ளைக்கார் நிற்கிது. ஒன்றும் செய்யாத, உலகத் தமிழ்ச் சங்கத்துக்கு வா. இதே செட்டப்பில் தான் உட்காந்துட்ருக்கேன். ரவி சார் வந்திருக்கார். பொய்யா சொல்லலை பிள்ளைகளா? நீ எதை கனவாக காண்கிறாயோ, அதை மிகவும் தெளிவாக காண்கிறாயோ, அதில் ஸ்பெசிஃபிகேஷனை சேர்க்கிறியோ, அதை தொடர்ந்தான உழைப்பை முன்வைக்கிறாயோ, பிரபஞ்சம் அதை உனக்கு பரிசாக கொண்டு வந்து தரும் என்பதற்கு நான் சாட்சி. இறகுகளை சேர்த்து வைத்து, ஒவ்வொரு இறகாக சேர்த்து வைத்து கொண்டால் அந்த இறகு ஒரு நாள் உனக்கு சிறகாக மாறி நீ பறந்து இந்த உலகத்தை ஆள்வதற்கு துணை செய்யும். ஏனென்றால் இந்த உலகம் அவ்வளவு அற்புதமானது, இந்த உலகம் அவ்வளவு பரிசுகள் நிறைந்தது. நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். இறகுகளை உனக்குள் சேர்த்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறது உன்னை வழிகேடு செய்யும். வேறு யாரும் இல்லை இந்த வயசுலலாம். நம்ம வயசுலேயும் கூட தான். ஒன்று நம்ம இடதுபுறத்தில் உட்காந்துருக்கோம், ஒன்று நம்ம வலதுபுறத்தில் உட்காந்துருக்கோம். அதான் சீரழிக்குமே நம்ம வாழ்க்கையை. எல்லா குப்பையும் எடுத்து காதில் போட்டுட்ருக்கோம், எல்லாத்தையும் காதில் கேட்டுட்ருக்கணும். அதுவும் என்னது, பெரியவங்கக்கிட்ட சொல்லிவிட முடியாத விஷயங்களெல்லாம் சொல்லும் அது. இன்றைக்கு நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லித் தருகிறேன். தயவு செய்து தவறுகளை செய். உடனே எஸ் மேம், டெஃபினெட்லி மேம். ஆனால் எப்பொழுது அது பாவம் என்று உனக்கு புரிகிறதோ நிறுத்திக்கொள். நான்லாம் கிளாஸ்க்கு லேட்டாக போவேன். டீச்சர் திட்டுவாங்க, அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். உள்ளே நுழைஞ்சி இப்படி பார்ப்பேன் யார் சோகமாக இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருவேன். ஹஸ்கி வாய்ஸில் கேட்பேன், என்னாச்சு. அது 15 நிமிஷம் உளரும். பயங்கர ஜாலியாகிடுவேன். நான் போய் முன்னால் உட்காந்துருவேன். அது பாவமானு இப்போ யோசித்து பார்க்குறேன். நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், யாருடைய குறைகளையோ கேட்டுக்கொண்டு நாம் எப்படி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆனோம். ஆனால் அந்த பாவத்தை, அது பாவம் தான் அது, அந்த பாவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை நான் சொல்கிறேன் உனக்கு. அந்த பாவத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா,
உன் துயரங்களையும் துக்கங்களையும் கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும் இல்லை, யாரிடத்தில் தோள் சாய்வதற்கு தோளும் இல்லை. நானே உதாரணம். யாருக்கிட்டே உன் துக்கங்களை, உன் கஷ்டங்களை, உன் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கவே கொடுக்காத. ஒருவேளை உனக்கு நேர்ந்த கஷ்டங்களை மேடையில் பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கு காலம் உனக்கு வாய்ப்புகளை தரலாம். அதை குறையாக அடுத்தவர்களிடத்தில் சொல்லி அந்த ஆற்றலை, அந்த வாய்ப்பை குறைத்து கொள்ளாத. இப்போ பொதுமக்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லி நான் இடம் சார்க்கிறேன். நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பல செயல்கள் ஒரு வயது போனதற்கு பிறகு நாம் இதை செய்திருக்க வேண்டாமோ என்று நினைக்க தோன்றுகிறது. பிளைண்ட் ஸ்பாட். நல்லவர்களுக்கு ஏன் துயரம் வருகிறது? நாம் சொல்லுகின்ற காரணங்கள் தான் உண்மையானதா? ஏன் கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் சில பேருக்கு 45, 50 வயதுகளில் வந்து விடுகிறது? அவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? நான் ஒரு 2 செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெண், அந்த பெண்ணை ஒருவர் பேட்டி எடுக்கிறார். அவளுக்கு ஒரு 67 வயசு இருக்கும். அவள் சொல்கிறா, ஐ எம் 67 அப்படின்றா. கேள்வி என்ன தெரியுமா? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? எஸ் அப்படி இங்கிலீஷில், அது இங்கிலீஷ் பொம்பளை. எஸ் அப்படின்றது. ஆர் யூ மேரிட்? என் பேச்சில் ஒருத்தங்க எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருந்தா, லவ் யூ மேடம், லவ் யூ, அதை அந்த அம்மாட்ட சொல்லும்போது எஸ்ன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. ஆர் யூ மேரிட்? எஸ் அப்படின்னு. ஆர் யூ ஹாப்பி அப்படின்ன உடனே நம்ம ஊரில் ஒன்றும் இல்லை, கல்யாணமானவங்களை பார்த்து யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்களேன், ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா எஸ் ஐ எம் ஹாப்பி. ஆர் யூ மேரிட்? இப்போ இந்த வயசில் நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே சூப்பரானது லவ் தான், சூப்பரானது லவ் பண்ணுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, முதல்ல இதுங்க தான் சந்தோஷமாக இருக்கணும். இதுங்க எல்லாம் சோகமாக இருக்குதுங்களா? அப்போ ஒரு உண்மை தெரியுதா? லவ் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணுறதும் வாழ்க்கையின் அதி அற்புதமான மகிழ்ச்சியான விஷயம்னு 16 வயசில் தோணும், 25 வயசில் தப்புன்னு தோணும். அதனால் இப்போவே வாழ்க்கையில் நான் ஒரு ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். இந்த வயசு எப்படி பயன்படுத்த தெரியுமா? லவ் பண்ணி மற்ற விஷயங்களில் சிக்கிக்காத. இந்த வயசில் 23 வயசு தாண்டட்டும். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? 23 வயசு வரைக்கும் நீ இந்த சிக்கலில் ஈடுபட்டுட்டனா 23 வயசு வரைக்கும் நீ செய்கிற சாதனைகளில் ஒரு பின்னடைவு வரும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். இந்த பின்னடைவு என்ன செய்யும்னா, என்னை ஒரு அம்பு போல் பாய்வதிலிருந்து என் எனர்ஜியை தடுக்கும். அதுலேயே இருப்பேன் நான், என் வாழ்க்கைக்கான விஷயங்கள் இருக்க மாட்டேன். ஆனால் நீ 23 வயது வரைக்கும் உன்னுடைய இந்த டோப்பமினோக்கான எல்லா விஷயங்களையும் தள்ளி வச்சுட்டு நீ எங்கே படிக்கணுமோ, எங்கே வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த ஷார்ப்னஸை கொண்டு வந்துட்டேன்னா, யாராக இருந்தாலும் எந்த உயர்வான விஷயமாக இருந்தாலும் அது உன்னை நாடி வரும். ஒருவேளை நீ நாடியது உயர்வானதாக இருந்தால் அது உன்னை நாடி வரும். ஒருவேளை அது உனக்கான தகுதியற்றதாக இருந்தால் அது உன்னை விட்டு விலகிவிடும். யூ ஹாவ் டு கிவ் த டைம். நீ பலியாயிடக்கூடாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெளியில் பிச்சைக்காரன் இருக்கிறான்னு சொன்னால் பிச்சைக்காரனுக்கு பிச்சை தான் போடணுமே தவிர பிரசாதத்தை போடக்கூடாதும்பாங்க. பிரசாதம் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு பிச்சை தான் தேவை. நிறைய பேர் அவங்களே போய் அந்த பாத்திரத்தில் உட்காந்துக்கிறாங்க. குழந்தைகள் செய்யும் பிழை, இளைஞர்கள் செய்யும் பிழை. நான் சொல்லுகிறேன், அந்த அம்மாட்ட கேட்டாங்க, ஆர் யூ மேரிட்? எஸ். ஈவன் ஆஃப்டர் யுவர் மேரேஜ் லைஃப் you seems to be very happy. How? Tell us. கல்யாணமானதற்கு பிறகும் நீ இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய், என்ன ரகசியம் சொல்? அந்த பெண் சொன்ன ரகசியம் சூப்பர்.
நான் என் மகிழ்ச்சியை யாரிடத்திலும் கொடுத்து வைக்கவில்லை. திருமணமானதற்கு முன்பும் நான் சந்தோஷமாக இருந்தேன், திருமணமான பொழுதும் நான் சந்தோஷமாக இருந்தேன், திருமணம் ஆனதற்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் சந்தோஷத்திற்கும் அந்த துணைக்கும் தொடர்பு இல்லை. நான் சந்தோஷமாக இருப்பது என்பது என் முடிவு. மை காட், மைண்ட் ப்ளோயிங். போய் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது உங்கள் முடிவு. உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்தில் கொடுக்காதீர்கள். இதோ நான் இன்னொரு இறகை தந்துவிட்டேன். பி ஹாப்பி. ப்ராப்ளம் தானே, என்ன ப்ராப்ளம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. ப்ராப்ளத்துக்கான சால்வேஷன் பாசிபிலிட்டிஸை பாரு. பாசிபிலிட்டிஸில் இருந்து ஒரு சால்வேஷன் கொண்டு போ. சால்வேஷனுக்குள்ள கொண்டு போயிடு. ஒன்றும் இல்லை, சில பேர் வளர்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். கோபத்தில் நான் கோபப்படுவதை நிறுத்தி பல நாட்கள் ஆயிடுச்சு. யாரோ ஒருவர் செய்யும் பிழைக்கு எனக்கு ஏன் நான் தண்டனை கொடுக்க வேண்டும்? அதற்கு பேர் தான் கோபம். என் நரம்புகள் தானே பாதிக்கப்படுகின்றன, என் ரத்தம் தானே கொதிக்கிறது, எனக்கு தானே எல்லா பிரச்சனைகளும் வருது. நான் ஏன் யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கு சில பேர் கோவத்தில் சூப்பராக பேசுவாங்க. ஆமாம் சார் மேடம், ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துடும். நான் செத்தாலும் வாசப்படியை முதிக்க மாட்டேன், நீ தான் செத்துருவியே. நான் செத்தாலும் உன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லாவா இருக்கும் அது? ஏய், தெரியாமல் தான் கேட்குற, தெரிஞ்சு கேட்குற, சொல்லு. ஏய், நான் ஒன்று சொல்வேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே, தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிற, சொல்லு. ஐ எம் ரெடி. நம்ம மனசை பதற வைக்கிறது இருக்குல்ல, பதறாத. நிதானம், பதறாத. நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? இப்படி தான் போவேன் காலேஜுக்கு. இதை விட சூப்பராக போவேன். வானத்தில் இந்த பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன். என்னுடைய ஸ்கார்பியோவிலேருந்து என் டிபார்ட்மெண்ட்டில் இறங்கி உள்ளே போய் அப்படி உட்காந்து அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி உட்காருவேன். எங்கள் சீனியர் டீச்சர் தான் போய் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன பர்வீன் டல்லாக இருக்கிறேன், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஓ, நான் நல்லா தானே இருக்கிறேன். அதாவது இந்த உலகம் என்ன செய்யும்னா, நம்ம முகத்தில் ஒரு சின்ன கவலை ரேகை வந்தவுடன் அது சிரிக்கும். உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். யார் நம்மளை கவலைப்படணும்னு வேலைகளை செய்கிறாங்களோ அவங்க முன்னால் கவலைப்படாமல் இருக்கிறது தான் ஒரே பதில். சரியா? நம்ம நாசமாக போயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால் ஜெயிச்சு காட்டுறது தான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற பதில். இல்லை, நம்மளை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு முன்னால் அழாமல் இருக்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில். என் பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற 30 ஆண்டு காலமாக எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகின்ற அதே மந்திர சொல்லை தருகிறேன். உடலில் இருந்து துக்கமாக இருக்கும் பொழுது கண்ணீர் வரும். அது ரொம்ப உப்பு கரிக்கும். அப்படியே வாயில் பிடிச்சுன்னா உப்பு கறி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அதே உப்பு தண்ணியை கண்ணிலேருந்து வழிய விடாத, இப்படி வழிய விடு. இப்படி வழிய வேர்வையாக்கு. நான் சொன்னல 33 வருஷம் உழைச்சிருக்கிறேன்னு. உன்னுடைய மொபைலில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ உன்னுடைய மொபைலில் வந்து என் வீட்டிலேருந்து நிற்கலை. 32 நாடுகளுக்கு பயணம், 38 மாவட்டங்களுக்கும் பயணம், இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பயணம். என் கால்கள் இரண்டும் வீங்க வீங்க சென்று நான் பயணம் செய்து பேசினது தான் உங்கள் மொபைலில்.
இருந்த இடத்துலேருந்து இல்லை. ஆனால் என்ன, நல்லா நீ வந்து உன்னை நீயே தயார் பண்ணிட்டேன்னு வச்சுக்கயேன், 32 நாடுகளுக்கு போயிருக்கிறனால ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போகிறதுக்கோ கார் செலவு தினேஷ் தான் கொடுப்பாரு. பணத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். கற்றவருக்கு கையில் பிடிச்சிக்கோ, கல்வியை கையில் சென்ற இடமெல்லாம் சார். நாம் சில தவறுகளை எங்கே எல்லாம் நிகழ்த்துகிறோம், அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்று எப்படி இறகுகளை சேர்த்து கொண்டு அதை சிறகாக்குவது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு 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 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நீங்கள் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அதை சொல்கிறேன். எனக்கு யாராவது பேசுனா கேட்குறது பிடிக்கும், பேசுகிறத விட. அதனால தான் நல்ல ஸ்பீக்கராக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். பேச்சாளருக்கான வேலை பேசிக்கிட்டே இருக்கிறதல்ல, படிக்கிறதும். இந்த பழக்கம் வந்தது எங்கள் அம்மாவால். எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு யார் விருந்தினர்கள் வந்தாலும் எங்கள் 5 பேரையும் வரிசையாக நிற்க வச்சு அறிவுரை சொல்லுவாங்க. சொச்சோன்னு ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல மேடம். ஆனால் அது எவ்வளோ நல்லது தெரியுமா? அந்த ப்ராக்டிஸே விட்டுட்டோம். நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்குது, அதை நான் அடுத்தவங்க பேச்சை கேட்க. அப்படி இல்லை மேடம், நம்ம பேச்சை கேட்காததெல்லாம் அடுத்தவங்க பேச்சை கேட்கும். என் வீட்லேயும் அப்படி தான். எனக்கு 3 சித்தப்பா, ஒரு பெரியப்பா சார், ஒரு அத்தை. மாதம் மாதம் வருவாங்க, நிற்க வச்சுருவாங்க. எங்கள் அம்மா தனித்தனியாக தான் வருவாங்க. டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அவங்க நல்லா குடும்ப விஷயம்லாம் பேசிட்டு எங்கள் அம்மாவும் போகும். அவங்க அப்படி சொல்லுவாங்களான்னு எங்கள் அம்மா எங்ககிட்ட சொன்னதில்லை. எங்கள் 5 பேரே நிற்க வச்சு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்கள் பாய்ஜான். ஒரு பேச்சு கேட்குறதில்ல. இந்த 3வது எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. 3வது நான் தான். இந்த 3வது இதுக்கு சொல்லுங்க அறிவுரை, நிறைய சொல்லுங்க, கேளு. எங்க சோகம் தெரியுமா? 3 சித்தப்பால ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. அது கூட சோகம் இல்லை மேடம், தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. எப்படி இருக்கும்? இந்த மாதிரியெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்தவனா. நிறைய சாப்பிட்ணும், இவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்வார். அப்போதான் வலுவாக இருக்க முடியும் சொல்லுவார். யோசித்து பார்த்தா நமக்கான சொல் எங்கேயோ இப்போ 282 பக்கம் புத்தகத்தை படிக்கிறேன். அதில் 261வது பக்கத்தில் 4வது பேராவில் 3வது வரி எனக்கான வரி. மொத்த புக்கையும் அந்த ஒரு வரிக்காக நான் கடந்தாகணும். எல்லாருக்கும் அறுவடை பண்ண முடியாது. அதுல ஏதோ ஒன்று, இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று நான் கேட்பேன். எங்கேயோ ஒண்ணுதான், ஒண்ணு நம்மளை ஹிட் பண்ணும். அப்படியே சரி, இன்னிலேருந்து நம்ம இதை பண்ணிக்கலாம். பாருங்க, நான் லண்டன் போறேன் 2 மாசத்துக்கு முன்னால. அங்கே கேம்பர்லி அப்படிங்கிற இடத்துல இருந்து கிங்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன். 6 மணி நேரம் பயணம், டிரைவர் நான், அவ்வளோதான். டிரைவர் வந்து ஒன்றும் கம்யூனிகேஷன் எதுவும் இல்லை. ஒரு பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்ருக்குறாங்க. நான் காஃபி இருக்கிற இடத்துல நிறுத்துகிறேன், வழியெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. 6 மணி நேரம் எப்படிங்க இருக்கும்? தூங்குறதுக்கு வழியில் காரு, ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன், போய்கிட்டே இருக்கு. திடீர்னு மனசில் தோணுச்சு, இதை எடுத்தேன். ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் கிவ் மீ யுவர் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு. அவர் நல்ல மனுஷன் கொடுத்தார். நான் உடனே வந்து ரீல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். தெரியல, இயற்கை பிரபஞ்சம் நம்மை ரொம்ப நேசிக்கிறதுனா ஏதாவது ஒரு சொல்லை நம்மக்கிட்ட கொடுக்கும். அந்த சொல் எனக்கு வந்துச்சு, ஆனால் எனக்கு மனசு ஒப்பலை.
இன் 1974 அப்படின்னு இப்படி ஓப்பன் ஆச்சு. எனக்கு எப்போவுமே இந்த பழைய விஷயம் 1942 அப்படின்னால போயிடுவேன் நான் அந்த இடத்த விட்டு. இந்த பழைய விஷயங்களை ரொம்ப பேசி அறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேடம். செய்யக்கூடாது, அது கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறது? அப்புறமா மறுபடியும் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணேன். மறுபடியும் 1964 அதுதான் ஓப்பன் ஆகுது. 1974 அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே 2வது முறையாகவும் அது ஓப்பன் ஆன உடனே நான் நினச்சிக்கிட்டேன், சம்திங் த காஸ்மாஸ் வாண்ட்ஸ் மீ டு கம்யூனிகேட். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு தடவை வெற்றி பெற்றால் வரலாற்றில் இடம் பெற மாட்டாய். அதே வெற்றியை 2வது தடவையாக பெற்றால் வரலாற்றில் இடம் பெறுவாய். ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம். டு சஸ்டெயின் இன் தட் பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஹிஸ்ட்ரி. ஃபார் கிளாப்ஸ் ஒரு வாட்டி வாங்கினா போதுமானது. ஹிஸ்ட்ரியில் உட்காரணுன்னா 2வது வாட்டியும் ஜெயிச்சாகணும். அது அந்த சூட்சுமம் தெரியும் எனக்கு. ஜிம் கேரி, நான் நேற்று கூட சொன்னேன். ஜிம் கேரிங்கிற ஒருத்தர் இந்த மாஸ்க் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார். அவர் நேற்று ரீல்ஸ் பார்க்குற அதில் வந்தார். அதில் சொல்கிறார், நான் குளோபல் வின்னர் அவார்டு வாங்கினேன். ஐ எம் நாட் அஸ் பர்ஃபெக்ட். இல்லை ஐ எம் ஸோ பர்ஃபெக்ட். I won 2 times Global Winner Award. I give the privilege to this body to go for sleep every night. எப்படி சொல்கிறாரு? I give the privilege to this body to go for sleep and close the eyes. ஆனால் அப்படி மூடுகின்ற பொழுதும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், 3வது முறையாக அந்த பதக்கத்தை எப்பொழுது வெல்லப் போகிறாய் என்பதுதான் என் கனவாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசுகிறார் ஜிம் கேரி. ப்ரூஸ்லி 1971 அவர் கொடுத்த ஒரு பேட்டி, பிரமாதமான பேட்டி. அவர் சொல்கிறார், வாட் இஸ் ஃபியர்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மற்றவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு என் வாழ்க்கையை வாழ்வதில்லை. I dare to face the fear, because fear is a teacher. I don't miss the class. நாம் எல்லாருமே எதுக்கோ பயப்படுறோம். அந்த பயத்தில் தான் அதை எதிர்கொள்ள மறுக்கிறோம். You dare to face. நான் இதை பார்க்குறேன். 1974 அப்படி ஓப்பன் பண்ணுது. ஒரு பொண்ணு வரா, 35-38 வயசு இருக்கும். அவள் பேர் மரியானா ஆல்பர்டோவிச். ஸ்மார்ட்டாக இருக்கா, நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஒரு கவுன் போட்டிருக்கா, காஃபி கலரில் ஒரு கவுன் போட்டிருக்கா, ஒரு கவுன் போட்டிருக்கா, ஒல்லியாக இருக்கா, பாஃப் வெட்டியிருக்கா. அந்த ப்ராஜெக்ட்க்கு பேர் ரித்தம் 0. நீங்கள் இப்போ வீட்டுக்கு போய் உங்களுடைய மொபைல் எடுத்து ரித்தம் 0 in 1974 மரியானா ஆல்பர்டோவிச் அப்படின்னு போட்டால் இப்போ நான் சொல்கிறது அப்படியே வரும். அவள் ஒரு சைக்காட்ரிக்ட். அந்த சைக்காட்ரிக்ட் என்ன பண்ணுறா? ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறா. என்ன எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் அப்படின்னா சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறா. அவள் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் தான் 1974 ரித்தம் 0. அவள் என்ன பண்ணுறா? நேராக போய் இந்த மாதிரி ஒரு சேர், டேபிள் இங்கே இல்லை, சைடில் இருக்குது டேபிள். சேரில் உட்காந்துட்டா, 15 மினிட்ஸ்க்கு முன்னாலே உட்காந்துட்டா, 12:45 உட்காந்துட்டா. ஐ எம் ஹியர் ஃபார் யூ. இதே மாதிரி ஆடியன்ஸ், இதே மாதிரி தான் ஸ்டேஜ். ஐ எம் ஹியர் ஃபார் யூ ஃபார் 6 hours. பொதுமக்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. பொதுமக்கள், இந்த ரைட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது. அதில் 72 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பூவிலிருந்து ப்ரெட்டு, கத்தி, குண்டுட்டப்பட்ட துப்பாக்கி, ஊசி, பைபிள், மேக்கப் ஐட்டம்ஸ், சீப்பு, கத்திரிக்கோல், கயிறு, ஷூஸ் எல்லாம் இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, ஷால். இந்த 72 ஆப்ஜெக்டையும் எனக்கு தெரிஞ்சு இது இந்த பாயிண்ட் மட்டும், மற்றதெல்லாம் இறகு. இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு சிறகு வந்துருச்சு உங்களுக்கு. நான் கொடுக்குற இந்த மெட்டீரியல்
இன்னும் ஒரு சிறகு. ஒட்டுமொத்தமான பாயிண்ட் அது. நான் கேம்பர்லியிலேருந்து கிங்ஸ்டோன் போகும்போது நான் வேற, கிங்ஸ்டோனுக்கு போயிட்டு பேசிட்டு நான் வந்ததுக்கு அப்புறமா இதோ இப்போ வரைக்கும் நான் வேற. எதுவுமே லேர்னிங் தான். லிசனிங், லேர்னிங், அப்சர்விங், அப்சர்விங், லிசனிங், லேர்னிங். அப்புறமா தான் ரைட்டிங், ஸ்பீக்கிங், ரீடிங்லாம். இந்த இந்த அலர்ட்னஸ் இருக்குல்ல, இது நம்ம குழந்தைகள்கிட்ட வரணுங்கிறதுனால சொல்கிறோம். நம்மக்கிட்டேயும் வரணும். அப்படின்னு போகக்கூடாது. அப்படியா அப்படியா சொல்கிற? இட் இஸ் ஹிஸ் ஒப்பீனியன். யூ கேனாட் லீவ் அதர்ஸ் லைஃப். தொடும் வரைக்கும் தான் நெருப்பு, சுடும் வரைக்கும் நெருப்பு, தொடும் வரைக்கும் தான் பாம்பு, சுற்றும் வரைக்கும் தான் பூமி, போராடும் வரைக்கும் தான் மனிதன். கோ ஃபார் த ஃபீல்டு. ஏன்னு பார்த்துட்டு இருக்காத. கோ ஃபார் த ஃபீல்டு. வந்தல்ல, இதில் பார்க்குறத விட கேட்குறல்ல, இது வேறு ஃபீல் தானே. இதில் பார்க்குற ஃபீல் எப்படி, இது கேட்குற ஃபீல் எப்படி, இது வேற. கோ டு த ஃபீல்டு. அவள் உட்கார்றா, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ட்டு அவள் அப்படியே சிட் ஸ்டில் அப்படி உட்காந்துட்டான். ஒருத்தன் எழுந்திருக்கிறாங்க, இப்படி வந்தாங்க. வந்துட்டு மேலே ஏறி மெதுவாக வந்து அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு அப்படி போயிட்டு உட்காந்துட்டார். பின்னாலேயே இன்னொருத்தன் வந்தான். அவரை எப்படி பார்க்குறான். இதெல்லாம் இருக்குது. லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து லிப்ஸ்டிக் போடுறான். அவருக்கு வச்சுட்டான், போயிட்டான். இன்னொருத்தன் வந்தான். அந்த லிப்ஸ்டிக் எடுத்து இந்த இடத்துல மாம் அப்படின்னு எழுதுறான். எழுதிட்டு போய் அவன் உட்காந்துட்டான். இன்னொன்று வருது, வந்து கால் இருக்குல்ல, அந்த பொண்ணுடைய கால் ரெண்டு அப்படி நிற்குது, அதை பிளேடால் வச்சு கீறி விட்டான். இன்னொருத்தர் என்ன பண்ணா, அந்த பிளேடில் வழிஞ்சு அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே கண்ணில் தண்ணி, இந்த கண் அப்படியே தண்ணி போகுது. ஷீ இஸ் க்ரைங், வலிக்குது அவளுக்கு. ஆனால் அவள் எக்ஸ்பெரிமெண்ட்காக உட்காந்துருக்கா. கத்திலாம் இருக்குங்க. ஷி கிவ் அவர் செல்ஃப் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட். அதனால தான் சொல்கிறேன் போய் பாருங்கன்ட்டு. அதுக்கப்புறமா நான் வேறன்னே சொல்கிறேனே, அப்புறம் என்ன. போய் இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணா, அந்த ரத்தத்தை எடுத்து இங்கே எழுதுறாங்க தி எண்டுன்னு கழுத்தில். இன்னொருத்தன் வந்து கத்திரிக்கோல் எடுத்து தலைமுடியை ஒட்டி விட்டான். அவள் பாஃப் கட்டி இருந்தாலும் கட்டி விட்டான். இன்னொருத்தன் ட்ரெஸ்ஸை வெட்டுறான். என்னென்னமோ பண்ணுறாங்கங்க அவளை. ஒருத்தன் வந்து பைபிள் வாசிக்கிறான் அவன் முன்னால். ஒருத்தன் வந்து கேக் ஊட்டுறான். என்ன எல்லாம் பண்ணி அவள் ஆல்மோஸ்ட் ஷீ இஸ் டெட். 1.25 மணி நேரம் இருக்குது, இன்னும் உயிரே போயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க அவளை. அவள் அப்படியே உட்காந்துருக்கா. ஒருத்தன் எழுந்திரிச்சு வந்தான். நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நேராக வந்து துப்பாக்கி எடுத்துட்டான். வந்து இங்கே வச்சுட்டான். அவகிட்ட அந்த துப்பாக்கி மட்டும் எடுத்தாங்க அவங்க. ஸோ அது கூட செய்வார்கள். கத்தி, பிளேடு, கயிறு எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சுங்க அவன் மேலே. சாப்பாடு, அன்பு, ஃப்ளவர் கொடுத்தது, மேக்கப் போட்டது, முடி திருத்தினது எல்லாம் பண்ணுறாங்க அவளை. அப்படியே உட்காந்துட்டுக்கா. டங்குன்னு 6 மணி அடிச்சுது. நான் பார்த்து 45 மினிட்ஸ் பார்த்தேங்க. நான் மாற்றி 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 பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அந்த அந்த ஆல்பர்டோவிச்சை பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது அவ சொல்லலை, நான் சொல்கிறேன். 6 மணி டங்குன்னு அடிச்சதில்ல. அப்படி இப்படி அவள் தன்னுணர்வு பெற்றால. அப்படி தன்னுணர்வு பெற்ற உடனே அவளுக்கு யார் யார் கத்தியில் குத்துனாங்களோ, வெட்டினாங்களோ, கீறினாங்களோ அதுங்க எல்லாம் எழுந்திரிச்சு ஓடிருச்சிங்க வெளியில். நான் ஒன்று சொல்லவா? இப்போது பெண்களுக்கும், இளைஞர்களுக்கும், குழந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், முதியவர்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்கள்
துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று யார் உங்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் உணரச் செய்துவிட்டால் அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். நீங்க அலோவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனால்தான் அந்த கொடுமை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நீங்க உணர்ந்து கொண்டீர்கள் என்பது அவர்களுக்கு எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணிடுங்க, ஓடிடுவாங்க. அப்புறமா அவளை எழுப்பி படுக்க வைக்கிறாங்க. அவளால் அதுக்கு மேலே 6 மணி நேரம் உட்காந்துருக்கா. அவளால் உட்கார முடியல, அப்படியே கால் நடுங்குது. படுக்க வைக்கிறாங்க. அவள் அந்த தன்னுணர்வு பெற்று முடிச்சிட்டு அவள் இந்த ரிதம் 0க்கு அவள் கொடுத்த ரிசல்ட் அனாலிசிஸ் என்ன தெரியுமா? அதுதான் நான் சொன்னால ஒரு சிறகு விரியும்ன்ட்டு. ஆங்கிலத்தில் அவள் சொல்கிறா, டோன்ட் புட் yourself to anybody's friend desk as take me for granted. நீ யார் முன்னாலும் உன்னை வீசாதே, என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று. இதுதான் அந்த ரிதம் 0ல கிடைச்ச அனாலிசிஸ். அம்மா என்ன சொல்றீங்க? நான் உனக்கு அம்மாடா, நீ என்ன கேளுடா, உனக்கு நான் செஞ்சு தரேன். என்ன எங்கள் அம்மா செருப்பில் அடிக்கும். இடியாப்பம் அம்மா காலையிலனா இட்லி சாப்பிட்டு போ அப்படி சொல்லுவோம் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், ஏம்மா நான் மட்டும் நல்லா இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கேன், என் பையன் இன்னும் அந்த பவர்ஃபுல் வாங்கலையேம்மா, ஏம்மா அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வரமாட்டேங்கிறான், வரணுமா அவன் அப்படின்னு. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னை நான் வறுமையில் வளர்த்தேன், அது ப்ரெஷர் ஆகிட்டு வருது, நீ முத்தையும் வைரத்தையும் கொடுத்து வளர்க்குற, அது அப்படி தான் இருக்கும். நாங்கள் அம்மா வசதி ஆட்கள் கிட்ட ட்ரிகர் கொடுக்காது. நெவர் புட் யுவர் செல்ஃப் இன் எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க். என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் அப்பா, ஐ எம் ஒய்ஃப். இந்த ஒய்ஃப் இருக்கிறாங்களே, உங்கள் வீட்டுக்காரர் என்னம்மா பண்ணுறாரு? அவர் இன்ஜினியர். நீங்கள்? நான் சும்மா தான் இருக்கிறேன். அப்புறம் இல்லை சரியாக சொல்லு, நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி சொல்கிற பெண்களை பார்த்து, லூஸு கூட சும்மா இருக்காது. நீ எப்படி சும்மா இருக்கிற? நீ சும்மாவா இருக்கிற? இந்த வீட்டில் சும்மாவா இருக்கிற நீ? அந்த ஆளுக்கு தானே ஒய்ஃபு, அது எப்படி ஹவுஸ் ஒய்ஃபு? Don't give yourself to anybody's front desk as take you for granted. டீச்சராக இருக்கிறியா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறியா, ஒய்ஃபாக இருக்கிறியா, அப்பாவாக இருக்கிறியா, அம்மாவாக இருக்கிறியா, யார் வேணாலும் இரு, சுயமரியாதைக்குள். அதுதான் தமிழ்நாட்டின், அதுதான் திராவிடத்தின் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. அந்த இறகை சேர்த்த சிறகுகளை கொடுத்திருக்கிறேன். வாருங்கள், அதோ நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். வானத்தை பாருங்கள், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க என் செம்புட் பறவையே, சிறகை விரி, எழு, பற, வா, சேர்ந்து பறப்போம். வானம் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அம்மா அவர்களின் தோற்றமே ராஜாளி போலதான் இப்போது நான் காண்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்ல, வாசக பெருமக்களுக்கும் தன்னம்பிக்கைன்னா அது சாதாரணமான தன்னம்பிக்கையில் ஒரு திமிரான தன்னம்பிக்கை மனதில் எழுந்தது அம்மாவோட வரிகளில். கண்டிப்பாக இந்த நிறைவான நிகழ்ச்சியை வாசக பெருமக்களுக்கு வழங்கியது மகிழ்வுடன் அம்மா அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். தங்களது என்ன சொல்கிறது, ரொம்ப என்கேஜான டைமில் இருந்தால் கூட எங்களுக்காக டைம் ஒதுக்கி இங்கே வந்து உரையாற்றிய அம்மார்களுக்கு வாசக பெருமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இருக்கை அப்படின்னோடனே மேடம் வந்து பேச வந்தவுடனே இருக்கை எடுத்தோடனே சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தது. ஸோ அதுக்கு எதுக்காக நாங்கள் வந்துச்சோன்னா, ஆளுமை மட்டும் தனியாக இந்த மேடையை அலங்கரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது தான் அந்த இது.
இப்போ நாங்கள் 2 சேர் போட்டு நாங்கள் 2 பேர் உட்காந்துருந்தோம். அப்போ இந்த மேடையை பார்க்குறதுக்கும் இப்போ தனியாக வீட்டிற்கும் மேடையில் பார்ப்பதற்கும் இந்த மேடை இப்போ தான் கம்பீரமாக ராஜாளியோட ஒரு கூண்டு மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ நன்றி மேம். இந்த மேடையை அலங்கரித்ததற்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து மிகச்சிறப்பாக உரையாற்றியதற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.